அக்கா கறி மசாலா ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி ஆயிடுச்சுடா. இது ஃபுல்லாக வறுத்துட்டேன். சரிங்கக்கா. இது ஃபுல்லாக வறுத்துட்டேன். இன்னும் இதுதான் இதோட முடிஞ்சிடும். சரிங்கக்கா. இன்றைக்கி அரைச்சிடலாங்க்கா. இன்னைக்கு அரைச்சிட்டு நாளைக்கு பேக் பண்ணிடலாம். அக்கா இன்றைக்கி திருக்கோஷ்டியில் நம்ம சேனலில் நீங்கள் சொன்னீங்கக்கா, அன்றைக்கி ஃபுல்லாக சொல்லலை, பாதியோடு சொல்லிவிட்டு அப்படி ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி அதை சொல்லிடுறீங்களாங்க்கா? வீடியோவே எடுக்கிறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. சரிங்கக்கா. மயில் மசாலாவின் மகிழ்வான வணக்கங்கள். கறி மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் கறி மசாலா பேக் பண்ணி உங்களுக்கு நாங்கள் தரோம். நாங்கள் சொல்கிறதே திருக்கோஷ்டியூரை பற்றி நான் சொல்லியிருந்தேன் போன சேனலில். இது சுருக்கமாக நான் சொல்லணும்னா, ஒரு 20 வருஷமாக திருக்கோஷ்டியூருக்கு நாங்கள் போகிறோம். காரைக்குடியில் இருக்கிற திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோவிலுக்கு. அங்கே போய் விளக்கு எடுத்துகிட்டு நம்ம பெருமாளே நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் நம்ம நினச்சி, ஒரு வருஷம் நம்மளோட வேண்டுதல் என்ன வேணுமோ அதை நம்ம வேண்டிட்டு அதை பெருமாளாக நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். எப்பயும் போல் வெள்ளி செவ்வாய்க்கு நம்ம மஞ்சள் குங்குமம் சந்தனம் குங்குமம் வச்சு சாமியை கும்பிட்டு பத்தி காமிச்சிட்டு அதுக்கு அடுத்த வருஷம் ஆடி பௌர்ணமிக்கு நம்ம போகக்குள்ளமே அதை நிறைவேறிடும். திரும்ப போய் நமக்கு சாமிகிட்ட நிறைவேற்றி கொடுங்க, எனக்கு நான் ஒரு 10 விளக்கு ஏற்றுறேன், 5 விளக்கு ஏற்றுறேன், இல்லை எண்ணெய் வாங்கி கொடுக்குறேன், நம்மளால் என்ன முடியுதோ நான் அதை செய்கிறேன்னு சொல்லி வேண்டிட்டு நம்ம அதை செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எனக்கு எங்கள் வீட்டு சமையல்காரக்கா 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வேண்டிக்கங்க உங்களுக்கு விளக்கு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போல்லாம் ரொம்ப சின்ன பொண்ணு, சாமி பற்றி அப்படிலாம் எல்லாம் பெருசாலாம் தெரியாது. அப்போ அவங்க வேண்டிட்டு அதுக்கு அடுத்த வருஷமும் இதே மாதிரி லீவு கேட்குறாங்க. லீவு கேட்குறப்ப நான் சொன்னேன், அக்கா நீங்கள் எனக்கு வேண்டிக்க சொன்னீங்க, அதை நிறைவேறிச்சு, அதனால இந்த விளக்கு போய் நீங்கள் வச்சுறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு இல்லைப்பா, யார் வேணாலும் நாங்கள் விளக்கு எடுத்துகிட்டு கொடுக்கலாம், நிறைவேறின பிறகு நீ தான் போகணும் அப்படின்னாங்க. அப்புறம் நான் இனோவா காரில் வேறு 5 பேர்த்தோடு போனேன். இன்றைக்கி 4-5 வேனில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 20 வருஷத்தில் 4-5 காரில் தனிப்பட்ட முறையில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வேனில் போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ உங்கள் ஃபேமிலியோடையோ ஆடி பௌர்ணமிக்கு திருக்கோஷ்டியூருக்கு போங்க. அங்கே திருக்கோஷ்டியூருக்கு மட்டும் இல்லை, வருஷத்துக்கு ஒரு நாள் நாங்கள் பெண்களாக சேர்ந்து போகிறப்ப நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக திங்க் பண்ணுறோம். ஒரே நாளில் அங்கே சுற்றி நிறைய கோயில் இருக்குது, ஒரு 10 கோயிலை கவர் பண்ணிடுறோம். ரொம்ப மன மகிழ்ச்சியோடு போகிறோம். அது இல்லாமல் கற்பக விநாயகர் கோயில் பக்கத்துலேயே பட்டமங்கலம், குரு பகவான் கோயில், குன்றக்குடி, வெட்டுடைய காளி, அப்புறம் மருதுபாண்டியர் கோவில், தென் திருப்பதி, அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட வைரவன்பட்டி பைரவர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 கோவில் இருக்குது. 9 கோவிலுக்கும் நாங்கள் சுற்றி இன்னும் நிறையா கோயில் இருக்குது. ஆனால் நாங்கள் இது அடிக்கடி எந்த கோயிலுக்கு கொஞ்சம் திறந்துருக்கு நாங்கள் முன்னாடி கிளம்புறோன்ற பார்த்துட்டு நாங்கள் போவோம். போய் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம போகிறப்ப அது 1000% அது நடந்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், வீட்டுக்காருக்கு வேலை கிடைக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், வீடு கட்டணும், கல்யாணம் முடிக்கணும், குழந்தை வேணும், என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அத்தனையும் அள்ளி கொடுக்க அந்த பெருமாள் இருக்கார். நாங்கள் நம்பிக்கையோட 20 வருஷமாக போய்கிட்டு இருக்கோம். அது எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணுன்றக்கா சொல்கிறோம். இன்னொன்று என்னென்னா, அதில் பிடிச்ச ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த கோவிலில் ராமானுஜருக்கு குரு அவரோட குரு ஒரு மந்திரத்தை சொல்லுவார், ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லி. அந்த மந்திரத்தை ராமானுஜர் நீ யாருக்கும் சொல்லாத, இதை நீ சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு அத்தனை செல்வங்களும் வரும், நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும், அப்படி இந்த மந்திரத்தை சொல்லன்னு சொன்னாராம். இது நீ வெளியே சொன்னேன்னா உன் தலை வெடிச்சிரும்னாங்களாம். இப்போ ராமானுஜர் அந்த கோவிலோட மேலே கோபுரத்துக்கு போய் அந்த ஊர் மக்களை பூரா கூட்டிகிட்டு இங்கே வாங்க, உங்களுக்கு நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது பூரா நடக்கும், நீங்கள் அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நீங்கள் நல்லா சுபிக்ஷமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொன்னாராம். சொன்ன உடனே அந்த தலை வெடிச்சிட்டு அவர் மக்கள் மேலே தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காம மற்ற எல்லாரும் நல்லா இருக்கணுன்றக்காக தான் தலையே வெடித்தாலும் பரவாயில்ல, மக்கள் நல்லா இருக்கணுன்றக்காக சொன்னனால திரும்ப அவர் தலை எல்லாமே சேர்ந்து ஒன்று சேர்ந்து இருந்துச்சா. அவ்வளோ பெரிய பக்தி பெருமாள் மேலே வச்சுருந்து அவர் மக்களுக்காக செஞ்சாருன்ற ஒரு இது இருந்துச்சு. அதனால தான் அந்த கோயிலுக்கு போனதுக்கப்புறம் நான் ஒரு 21 வயசில் போக ஆரம்பித்தேன். இப்போ 20 வருஷமாக போய்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து நான் ஒன்று கற்றுக்கிட்டது என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம், அதில் ஜெயிக்கிறோம், நல்லா இருக்குன்னு சொன்னால் அதை 4 பேத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ இருந்து ஆரம்பித்தவ தான். 20 வருஷமாக எனக்கு என்ன நல்ல விஷயம், கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் வேறு எந்த விஷயமா இருந்தாலும் நான் சொல்கிறது பழக்கம். அதுக்காக சரி நிறையா வருஷம் போனோம், சேனல் ஆரம்பித்து ரொம்ப பிஸ்னஸ் பண்ணுறது, சேனல் ஆரம்பித்தது ரொம்ப நாள் ஆச்சு. சரி கண்டிப்பாக இது சாமியை பற்றி சொல்லுவோம், நம்ம ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறப்ப நம்ம அனுபவம் என்ன இருக்குது அதை பூரா நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக உங்கள் எல்லாத்துலேயும் சொல்கிறேன்.
பயங்கர மிராக்கலான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. என்னென்ன கேட்டோமோ அத்தனையும் அந்த கடவுள் அப்படி கொடுத்துருக்காரு. அது வார்த்தையால் சொல்ல முடியாது. அப்படியே இது அடுத்த நாள் வாழ முடியாது அப்படின்னு நினச்சிட்டு வந்து கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தவங்க வாழ்க்கை கூட அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. அதனால் அந்த கோவிலை சுற்றி இருக்கிறவங்களோ இல்லை பக்கத்து ஊரில் இருக்கிறவங்களோ அவங்க இப்போ டைம் கம்மியாக இருக்கு, நாளான்னைக்கு தான் ஆடி பௌர்ணமி, இதை பயன்படுத்திக்கோங்க. அதேனா மாசி மகத்துக்கு தானே எல்லோரும் போவாங்க, நீங்கள் மட்டும் நான் ஆடி பௌர்ணமி போவீங்கன்னா அதான் சொல்லலை, கடவுள் ஒரு நல்ல விஷயத்தை யார் மூலியமாக சொல்ல வைப்பாங்கன்னு எங்கள் சமையல்கார அக்கா மூலியமாக சொன்னது. இன்ன வரையும் 20 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 150 பேர்த்துக்கு மேலே நாங்கள் ஆடி பௌர்ணமிக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள். வாழ்க வளமுடன்.